பெருங்காயத்தூள் போட்டுருவோம். பெருங்காயத்தூள் போட்டு வதக்கிட்டு இப்போ தக்காளியை போட்டுடலாம். தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா மசிய வதக்கிடணும். அப்போ தான் சாம்பாருக்கு நல்லா இருக்கும். அந்த தக்காளியே தெரியக்கூடாது, அந்தளவுக்கு வதக்கணும். ஏன்னா நம்ம இதுலேயே காய்கறி போட்டு வதக்க போகிறோம். இப்போது இந்த பாருங்கள், கத்திரிக்காய் வந்து 3 கத்திரிக்காய், ஒரு கத்திரிக்காய் வந்து 4 பீஸாக தான் நறுக்கி போடணும் சாம்பாருக்கு. அதை போட்டுடலாம். ஏன்னா காய் தக்காளி எல்லாமே ஒன்றா வேக சரியாக இருக்கும். பீன்ஸையும் போட்டுருவோம், முருங்கைக்காயும் போட்டுடலாம். எல்லாம் ஒன்றா வேகட்டும்.